ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்ரீதர் காவிய பிரியா யூடியூப் சேனல். இப்போ தான் எங்களோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, மீதமான சப்பாத்தியை வச்சு எப்படி ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்றது, அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் செஞ்ச சப்பாத்தி இருக்குது வீட்டில். இப்போ அதை வச்சு தான் நம்ம ஒரு டிஷ் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். சப்பாத்தியை பார்த்திங்கன்னா இப்போ குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் கையில் கூட பிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சைஸில் வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன். வாங்க அடுத்து என்ன பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. அது கூடவே இப்போ 2 முட்டையும் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வெங்காயம் தக்காளி எடுத்துக்கலாம். நான் ஒரு 4 சப்பாத்தி எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு வெங்காயம் ஒரு 3 வெங்காயமும் 2 தக்காளியும் எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ அலசிட்டு நறுக்கிட்டு நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். வெங்காயம் தக்காளியுமே குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன சின்னமாக. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சு. பாத்திரம் காயட்டும். இப்போ பாத்திரம் காஞ்சிடுச்சு. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 2.5 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். எனக்கு தேவையான அளவு எண்ணெய் காயட்டும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சிடுச்சு. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்க விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கியிருக்கு. இப்போ நம்ம அது கூட தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட குடமிளகாய் இருந்தால் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். வீட்டில் குடமிளகாய் இல்லை, அதனால் நாங்கள் போடல. உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். பட்டாணி, குடமிளகாய், கேரட், பீன்ஸ் கூட தேவைப்படுறவங்க போட்டுக்கலாம். வேறு ஏதாவது நான் இடையில தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இது கூட நம்ம சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் நல்லா. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கலாம். அதை விட கொஞ்சம் மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள்தூள்லாம் போட்டாச்சு. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் நேரம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லாவே ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம 2 முட்டை எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முட்டை நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா முட்டை நல்லாவே வெந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க சப்பாத்தியும் போட்டு அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. அப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இதை நீங்களுமே வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி. எப்படி சர்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். இப்படி ஒரு தட்டில் போட்டு அதில் டெக்கரேஷனுக்காக ஒரு கொத்தமல்லி வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.